வெல்கம் டு ஆல் டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் 2012 2024 வரைக்கும். சரிங்களா? தினமும் 100 கேள்விகள் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 100 கேள்விகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் சரியானது என்ன அப்படின்னா யான் கூட்டல் கு அப்படின்னா எனக்குன்னு வரும். அடுத்தது யான் கூட்டல் ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் 1 4 தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தொழிற்பெயர்னா என்ன? நமக்கு தொழிலை குறிக்கும் பெயர் சொல் தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லோட இறுதியில் இல்லு தள்ளு அல்லு அப்படின்னு சொல்லி விகுதி வந்து முடியும். சில நேரங்களில் இது இல்லாமையும் வந்து முடியும். நம்ம எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்? ஓடுதல், அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சிரித்தல், தள்ளு அல்லு வந்து முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தொழிற்பெயர்னா படிச்சிருப்போம். சரிங்களா? ஆனால் இங்கே பொருந்தாது என்ன கேட்டிருக்காங்கன்னா காலம் காட்டாத ரைட்டு தான். மூவிடங்களில் வரும்னு சொல்கிறாங்க. மூவிடங்களில் வந்து வராது. தொழிலுக்கு பெயராய் அமையும் இது ரைட்டு தான். இரு வகைப்படும் இதுவும் ரைட்டு தான். சரிங்களா? அப்போ பொருந்தாது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வரும். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சரியான பொருள் கேட்டிருக்காங்க. கவிகை அப்படின்னா குடை. கவிகைனா என்ன? குடை. கொடுக்கப்பட்ட சொற்களில் சரியான மரபு சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மான் குட்டின்னு கொடுத்துருக்காங்க. மான் குட்டின்னு வராது. மான் கன்று அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்தது சிங்கக்குருளை, இது ரைட்டு தான். அடுத்தது கீரி குட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீரி பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோம். கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் தப்பு. சரிங்களா? கீரி பிள்ளைன்னு வரும். ஆனால் இங்கே கீரி குட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கழுதை கன்றுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? கழுதை குட்டி அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இங்கே கழுதை கன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அப்போ நமக்கு சரியானது என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிங்கம் குருளை அப்படின்றது தான் சரியானது. சரிங்களா? இது வந்து விலங்குகளோட இளமை பெயர்கள்லேருந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ விலங்குகளோட இளமை பெயர்கள் எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். வல்லினம் மிகா இடங்கள் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வல்லினம் மிகா இடங்களில் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, வினைத்தொடரில் வல்லினம் மிகாது, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன வரும்? மிகும் அப்படின்னு வரும். உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா? அவங்க பிழையான கூற்று தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகும் மிகா இடங்கள் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. ஒன்று மிகும் படிச்சுக்கோங்க, எல்லாம் மிகா படிச்சுக்கோங்க. ரெண்டுமே படிச்சுங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா? ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படவீழ்தி. மரபு தொடருக்கு பொருத்தமான பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகாய தாமரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இதை அடிக்கடி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. அடுத்தது இலக்கண குறிப்பு சொல்லியிருக்காங்க. கொடுப்பதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். இன்னிசை அளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தது அப்படின்னா அது இன்னிசை அளபடையில் வந்து போடுவீங்க. அதுவே இசை நிறை அளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை சொல்லுவாங்க? செய்லிசை அளபடையாக தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை நிறை அளபடை. இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து என்ன கீவேர்டு அப்படின்னா வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இசை நிறை அளபடை அல்லது செயலிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிசை அளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கும். சொல்லிசை அளபடைனா என்ன வந்திருக்கும்? வந்து வந்திருக்கும். செயலிசை அளபடைனாலும் ஒன்று தான், இசை நிறை அளபடைனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. பார்க்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை கீழுள்ள விடைகளில் சரியான விடை என்னன்னு கேட்குறாங்க. மோனை எதுகை இயல்பு வந்து வந்திருக்கு. மோனை எதுகை இயல்பு. மோனைனா என்ன அப்படின்னு தெரியும். முதல் எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னா அது மோனைன்னு சொல்லுவீங்க. எதுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுகை சொல்வீங்க. அதே இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி சீர் வந்து ஒன்றி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி சீர் வந்து ஒன்றி வர தொடுப்பதான் என்ன சொல்லுவாங்க? இயல்பு தொடை. பாருங்கள், ஃபஸ்ட்டு மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா. அதுவே எதுகை அப்படின்னாலும் இரண்டாம் எழுத்து பார்னு வந்திருக்கு. அதுவே இறுதி சீர் பாருங்கள், நின்னனை கண்ணை அந்த மாதிரி வந்திருக்கா. ஸோ இது இறுதி சீர் ஒன்றி வந்திருக்கனால இது வந்து என்ன வரும்? இயல்பு வரும். இப்போ புரிஞ்சுதா? மோனை எதுகை இயல்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து நம்மளை அமைக்க சொல்லியிருக்காங்க. திரைப்படம் எடுப்பதனை விட செய்தி படம் எடுப்பது கடினமான பணியாகும். நம்ம இதை கேள்வியாக எப்படி கேட்கலாம்? திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இது இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இது நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். வந்திருக்கு. ஸோ செயலிசை அளபடைன்னு வரும். அடுத்தது வந்திருக்கு. வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னிசை அளபடைன்னு சொல்லுவோம். வந்தால் என்ன சொல்லுவோம்? சொல்லிசை அளபடைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது அளபடையில் வரலை. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்கள், அளபடையில் வந்து வராது கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்? இதை வந்து நம்ம பொருந்தாதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது
பாதப்பீடிகை உள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதப்பீடகை, அதாவது புத்தப்பீடகை தான் இங்கே பாதப்பீடகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மணிப்பல்லவ தீவு. சரிங்களா? அடுத்தது அரவணடிகள் அறிவுண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை, இவங்க எல்லாத்தையும் தான் அவங்க வந்து வாழ்த்துறாங்க. புல்லாகி பூடாய் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்குறாங்க. திருவாசகத்தில் வந்து நம்ம சொல்லலாம். திருக்குறளில் அறத்துப்பாலுக்கான அதிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 38. சரிங்களா? அறத்துப்பால் என்ன இருக்குது? பாவரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். பாவரையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, இல்லறவியல் அப்படின்னா 20, துறவியல் அப்படின்னா 13, ஊழியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அதே பொருட்பாலில் 70 அதிகாரம் வந்து இருக்குது. காமத்துப்பாலில் 25 அதிகாரம் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது முழுதும் விருத்தாப்பாக்களால் ஆன காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணம். உங்களுக்கே தெரியும், கம்ப ராமாயணத்தில் 6 காண்டங்கள் இருக்குது. சரிங்களா? 7வது காண்டம் ஒட்ட கூத்தர் அவர்கள் படிச்சிருப்பீங்க. கம்பர் ராமாயணத்தில் அவர் ராமனோட சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதன், லக்குவன், சத்ருகனன், குகன், சுக்ரீவன், வீரன். குகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வரானோம், 6வரானோம் அப்படின்னா சுக்ரீவன். சரிங்களா? 7வரானோம் அப்படின்னா விபீடனன். சரிங்களா? அடுத்தது சிறிய திருவடி அப்படின்னு சொல்லி என்று அழைக்கப்படுபவர் யார்? சுந்தர காண்டத்தில் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அனுமன் வந்து நீங்கள் போடணும். சரிங்களா? அடுத்தது வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 அப்படின்னு சொல்லி யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 96 கணக்கீடு. ஓகேவா? 96 கணக்கீடுன்னு சொல்லுவீங்க. கம்ப ராமாயணத்தில் பெரும்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டம், அதுவே உட்பிரிவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா படலம். சரிங்களா? இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் படிக்கணும். ஏன்னா இந்த டைம் 2024 3 கொஷின்ஸ் வந்து கம்ப ராமாயணத்துலேருந்து கேட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எத்திரசாலு என்கிற அரங்கசாமி என இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன் அவர்கள் தான். சரிங்களா? இவரோட பெற்றோர் அரங்க திருக்காமு துளசியம்மான்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இவர் எங்கே பிறந்திருப்பாரு? புதுவையை அடுத்த வில்லியனூரில் வந்து பிறந்திருப்பாரு. புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்திருப்பாரு. ஓகேவா? இவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 1974 வரைக்கும். சரிங்களா? இவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவிஞரேரு. சரிங்களா? கவிஞரேரு, பாவலர்மணி, தமிழகத்தின் ஓட்ஸ்வெத். கவிஞரேரு, பாவலர்மணி, தமிழகத்தின் ஓட்ஸ்வெத் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. இவரோட நூல்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. சரிங்களா? தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், குழந்தை இலக்கியம், எழில் விருத்தம், பொங்கல் பரிசு, தொடுவானம், சிரித்தனுனா, இரவு வரவில்லைன்னு சொல்லி இவரோட நூல்கள் வந்து நிறையா இருக்குது. தமிழ், பிரெஞ்சு கையகர முதலிய வெளியிட்டிருப்பாரு. தமிழ்நாட்டோட தாகூர் சொல்லி அழைக்கப்படுகிறார். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் பற்றி குறிப்பு பாடப்பட்டுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தோலாயிரம். முத்தோலாயிரம் பற்றி எங்கே படிப்பீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் 7th இயரில் முத்தோலாயிரத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு. என்னது? அல்லல் பலலத்து அறக்காம்பால் வாயில் விழ வெள்ளம் டீப்பட்டது அப்படின்னா அது சேரநாட்டில் தற்குறி பேச்சு அணி வந்திருக்குன்னு படிச்சிருப்பீங்க. அதே சோழநாடு அப்படின்னா காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலோ என்று சேர்க்கும் நாளோதை கோக்கிள்ளி நாடுன்னு படிச்சிருப்பீங்க. அதில் ஓமையணி வந்திருக்கும். பாண்டிய நாடு அப்படின்னா நந்தின் இளஞ்சிடையும் புன்னை குபிமொட்டும் பந்தர் இளமுகின் பானையும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஓமையணி வந்திருக்கும். வெண்குடையான் நாடு வந்துச்சுன்னா பாண்டிய நாடுன்னு சொல்லி போடுவீங்க. சரிங்களா? நூல் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான். சரிங்களா? மூவேந்தர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்டதுனால தான் இது என்ன சொல்கிறாங்க 3900 அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாக சொல்லியிருப்பாங்க. இந்த நூல் வந்து முழுமையாக கிடைக்கல. ஆனால் புறத்திருட்டு நூல்லேருந்து 108 செயல்கள் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? இந்த 108 செயலுமே எந்த பேரில் வந்து பதிப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 3900 பேரில் தான் பதிப்பிச்சிருப்பாங்க. ஆசிரியர் பேர் யாருன்னு நம்மளால் அறிய முடியல. சரிங்களா? இந்த காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறதுன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கள சிறப்பாகவும், போர்க்கள சிறப்பாக உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடைத்த நாடாகவும் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. மார்போடையில் எழுதும் எழுத்தாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தம். மார்போடையில் எழுதும் எழுத்தாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தம். வனப்பு என்ன சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு. விளம்பி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊர் பெயர். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதல்ல படிக்கிற நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை தான் வந்து படிக்கிறாங்க. திருவள்ளுவர் எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 31. அடுத்தது சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். வள்ளலார் பற்றி நீங்கள் ஐஎன்எம்மில் படிப்பீங்க, யூனிட் 8ல் படிப்பீங்க, தமிழ்லையும் படிப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு வள்ளலார் அவர்கள் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கேராக இருக்கும். சரிங்களா? அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராமலிங்கம். அவருடைய இயற்பெயர் வந்து ராமலிங்கம்.
வள்ளலார் பற்றி படிக்கணும்னா 6th வேர்ல்டு புக்கில் செய்யல ஃபஸ்ட்டு இயர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அவங்களோட காலம் 1823 1874 வரைக்கும். சரிங்களா? இவரை பிறந்த ஊர் உங்களுக்கே தெரியும், மருதூரில் வந்து பிறந்திருப்பார். இவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருட் பிரகாச வள்ளலார், புதுநெறி கண்ட புலவர், இறையருள் பெற்ற திருக்குழந்தை, ஓதாதுணர்ந்த பெருமான், சன்மார்க்க கவி அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது. சரிங்களா? இவர் எழுதிய செய்யுள் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பா தெரியும். எத்தனை திருமுறைகளை கொண்டது? 6 திருமுறைகளை கொண்டது. அதுவே திருவருட்பால் இடம்பெற்ற பாடல்களோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 5818 பாடல்களை கொண்டது. சரிங்களா? இவருடைய பாடல் எல்லாத்தையும் யார் தொகுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார். இது உங்களுக்கே தெரியும், தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் இவருடைய பாடல் எல்லாத்தையும் தொகுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். அரியா சனமுனக்கே யானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழ் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது. 9th செயலில் இயல் 1லே நீங்கள் தமிழ் விடு தூது பற்றி படிச்சிருப்பீங்க. பாட்டு பார்த்தீங்கன்னா தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்துக்கனியே கனியேன் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படுவதேன்னு சொல்லி பாட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? தமிழ் வீடு தூதில் நிறையா இருக்கும். என்னென்னா தமிழ் பெற்றுள்ள குணங்கள் 10, மனிதனால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வந்து 5, தமிழ் கொண்டுள்ள வண்ணங்கள் வந்து 100, ஊனரசம்னா என்ன, குறைவுடைய சுவை, அழகு எத்தனை அப்படின்னா 8, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தமிழ் விடு தூது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பேர் வந்து யாருன்னு தெரியலை. சரிங்களா? மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தான் என்ன பண்ணுவானா தன்னோட காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக வந்து அமைஞ்சிருக்கும். எத்தனை கன்னிகளை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 268 கன்னிகளை கொண்டது. சரிங்களா? உவேசா எப்போ இதன் முதல்ல பதிப்பிச்சு வெளியிட்டாரு? 1930 உவேசா அவர்கள் பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. சரிங்களா? தூது அப்படின்னாலே 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்று. வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதான் தலைவன் தலைவி மேலே காதல் கொண்டதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவர் மற்றொரு பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம் கருத்துக்கு உடன்பட்டமையாக அறிகுறியாக மாலையை வந்து வாங்கு வருமாறு ஏற்றப்பட்டதான் என்ன அப்படின்னா தமிழ் விடு தூது. அன்ன முதல் வண்டு ஈராக 10 தூது விடுவதாக பாடப்பட்டிருப்பாங்க. அடுத்து கலிவெண்பாவால் ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கனாலும் தமிழ் விடு தூது தான். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருப்பழகு பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசா. வாராய் கடன் உரைத்தல் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன்னு சொல்கிறதான் என்ன அப்படின்னா நான் ஒன்று போய் கடவுள்கிட்ட கேட்குறேன், அது வந்து எனக்கு கடவுள் நிறைவேற்றிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வருவேன் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா பாராய் கடன் உரைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சேரிட்டி பிகைன்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி அப்படின்னு கேட்குறாங்க. தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். சரிங்களா? பழைய புக்கில் வந்து புக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க 9th 10th நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அகப்புற பாடல்களை கொண்ட சங்கநூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். நீங்கள் 10th செயலில் பரிபாடல் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பரிபாடல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீராந்தியார். என்னென்னா விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி வானம் காற்று நெருப்பு நீர் அதுக்கப்புறம் நிலம் இதெல்லாம் எப்படி வந்து உருவானது அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 8 தொகை நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா பரிபாடல். ஒங்கு பரிபாடல்னு சொல்லி அடைமொழி வந்து இருக்குது. சரிங்களா? சங்ககால நூல்களோட பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரிபாடல் தான் சொல்லுவாங்க. பரிபாடலில் 70 பாடல்கள் வந்து இருப்பதாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் 24 பாடல்கள் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். நான்மணி கடிகை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். இது உங்களுக்கே தெரியும். திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் குமரகுருபரர். குமரகுருபரர் பற்றி நீங்கள் 8th பழைய புக்கில் படிப்பீங்க. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருபரர் அப்படின்னா திருவைகுண்டத்தில் வந்து பிறந்திருப்பார். இவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், அடுத்தது சகலகல்லேவலி மாலை, திருவாரூர் மும்மணி கோவை, நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி. இது வந்து கேட்பாங்க, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வடமொழி இந்துஸ்தானி. சரிங்களா? இவர் வந்து திருப்பனந்தாளிலும் சரிங்களா எங்கெங்கே மடம் நிறுவியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பனந்தாளிலும் காசியிலும் வந்து மடம் நிறுவியிருப்பார். திருப்பனந்தாளில் காசியில் மடம் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் தான். குறுந்தொகையோட அடிவரையறை கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் கொண்டது. இதோட பாவகை என்ன? அகவர் பாவகையை சேர்ந்தது, அதாவது ஆசிரியர் பான்னு சொல்லுவாங்க.
நூல் வகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு அகநூல். சரிங்களா? கடவுள் வாழ்த்து யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா? குறுந்தொகைக்கு தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா முருகன் வந்து போடணும். சரிங்களா? குறுந்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ அவர்கள். சரிங்களா? பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 401 பாடல்களை கொண்டது. குறுந்தொகையை எப்படி பிரிப்பீங்க? குறுமை கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லி பிரிப்பீங்க. சரிங்களா? 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமான் அரங்கல் தான் இந்நூலை வந்து பதிப்பிச்சிருப்பாரு. உரையாசிரியர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த நூல் தான் ஃபர்ஸ்ட் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சரியான விடை. விசும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம், துளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாக்கோல், மறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தம், களிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். கலித்தொகை ஆஸ் நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று தான் கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லோந்தனார். ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 புலவர்கள். பாடல்கள்னால் 150 பாடல்கள் இருக்கும். இது என்ன நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை வந்து அகநூல். சரிங்களா? பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கலிப்பாவை சேர்ந்தது. சரிங்களா? இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றறிந்தோர் ஏத்தும் கல்வி வல்லவர் கண்ட களி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காலத்தால் பிற்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை வந்து சொல்லுவாங்க. திணைகள் அப்படின்னா கலித்தொகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா கபிலர் வந்து படிச்சிருப்பீங்க. முல்லை அப்படின்னா சோழன் நல்லூரித்தினார் 17 பாடல்கள் பாடியிருப்பார். மருதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதன் இளநகரார் 35 பாடல்கள் பாடியிருப்பார். அதே நெய்தல் அப்படின்னா நல்லவுந்தனார் 33 பாடல்களை பாடியிருப்பார். பாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடுகம் 35 பாடல்களை பாடியிருப்பார். சரிங்களா? ஏறு தழுவுதலில் மருதக்கள்ளி பற்றி சொல்லியிருப்பாங்க. பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல் அந்த வரிசையில் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்தது சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கலம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று அப்படின்னா 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் கலம்பகம். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் வந்து இருக்குது அப்படின்னா 150 பாசுரங்கள் இருக்குது. பெருமாள் திருமொழி யார்? குலசேகர ஆழ்வார். உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழியன் வின்சோல் தான். இதெல்லாம் நம்ம போட்டிருப்போம். நீங்கள் 6th இயல் 1 உரைநடையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு புக்கில் உவேசா பற்றி நிறையா கொடுத்துருப்பாங்க. எப்போ நூல் நிலையம் வந்து நிறுவனாங்க, சரிங்களா? அவர் எப்போ இறந்தார், அவருக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க, எத்தனை நூல்களை இது வரைக்கும் பதிப்பிச்சிருக்கிறாரு, சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் உவேசா பற்றி படிக்கணும்னா அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நிறையாவே. ஸோ 6th போய் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி. பெரியார் இரு கண்களாக சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதை, சுயமரியாதை. சுயமரியாதை இயக்கம் எப்போ ஏனம்ல படிப்பீங்க? 1925 சுயமரியாதை இயக்கம் வந்து கொண்டு வந்திருப்பாரு. பிருங்காசகம், தேகராசகம் எந்த மூலிகையோட வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. சரிங்களா? மூலிகையிலிருந்தே கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ மூலிகை பற்றி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இப்போ 2024 குரூப் 2 கூட மூலிகையிலேருந்து 2 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாணப்பச்சிலை. குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை என்ன? நாணப்பச்சிலை. மீத்தூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சித்திரகால புலி என்று அழைக்கப்பட்டவர், இது உங்களுக்கே தெரியும், மகேந்திரவர்மன் தான் சித்திரகால புலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. தேவாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காலத்து இசைத்தமிழ் நூலை தான் என்ன சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் தெரியாது. தேவாரம்னா படிப்பீங்க, ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. தேவாரம் என்பது இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல். ஓகேவா? இப்போ தேவாரத்தை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? தே கூட்டல் வாரம் அப்படின்னு சொல்லி பிரிப்பீங்க. சரிங்களா? தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தே கூட்டல் ஆரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பிரித்து தெய்வத்துக்கு சூட்டப்பட்ட பாமாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முத்து வீரப்பன் ஆட்சி காலம் அப்படின்னு கேட்குறாங்க. முத்து வீரப்பனோட ஆட்சி காலம் எத்தனை? 7 வருஷம். அடுத்து இது வந்து பழைய புக் கொஷின். அடுத்து நாடக தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்ததான் என்ன அப்படின்னா நாடக தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. 80 விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகளை கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ். சரிங்களா? இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் புதுசாக இருக்குது. திராவிட மொழி குடும்பம் படிச்சிங்கன்னா ஹீரஸ் பாரதியார் நிறையா படிப்பீங்க. ஆனால் மொழிகளின் காட்சி சாலை, சாகத்திலங்கம், குமரிலபட்டர் பற்றி படிப்பீங்க. ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80% விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தமிழ்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கும் போது நமக்கு வந்து தெரியுது. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேயுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தொடர் வந்து எம்மொழியை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. எம்மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் மொழியில் வந்து வரும். சரிங்களா? அடுத்தது பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல். உரிச்சொற்றொடர் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். சால, உரு, நனி, தவ, கூர்களின்னு சொல்லி படிப்பீங்க. அப்போ இதில் நனி வந்து வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வந்து வரும்.
நமக்கு உரி சொல் தொடர். அடுத்தது உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. இது எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயபாட்டு வினை தொடர். சரிங்களா, உங்களுக்கே தெரியும் செயபாட்டு வினைனா படு பட்டத்தில் வந்து முடியும், பெரு பெற்றதில் வந்து முடியும். முடிஞ்சது அப்படின்னா நமக்கு செயபாட்டு துணை. கடைசியில் பாருங்கள் பெற்றதில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், செயபாட்டு வினை அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம். சொற்கள் 2 முதல் 6 உறுப்புகளாக நம்ம வந்து பகுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. முதற் பொருளாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும். முதற் பொருள்னா என்ன சொல்கிறாங்க, நிலமும் பொழுதும். இலக்கணத்தில் பொருளாவது யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்க முறையை வந்து சொல்லுவாங்க. இலக்கணத்தில் பொருளாவது அப்படின்னா ஒழுக்க முறை. தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை வந்து குறைஞ்சு ஒலிக்குது. தலைவன்ற இந்த சொல்ல ஐகாரம் வந்து ஒரு மாத்திரை குறைந்து வந்து ஒலிக்குது. மதில் போர் பற்றிய புறத்திணைகளில் புறப்பொருள் தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் 7ல் நீங்கள் 10th இலக்கணத்தில் புறப்பொருள் இலக்கணம் சொல்லிட்டு இயல் 7ல் வந்து படிப்பீங்க. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உமிழை, தும்பை, வாகை, பாடான், திணைன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து நம்ம கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. மதில் போர் பற்றிய புறத்திணைகளுக்குரிய புறப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயில்காத்தல், வளைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. இது எவ்வகை சொற்றொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை தொடரில் வந்து வரும். சரிங்களா, இந்த மாதிரி தொடர் அப்படி செய்தி தொடர், தன்னிநிலை தொடர் அப்படின்னா நீங்கள் எங்கே படிக்கணும்னா பழைய புக்கில் இலக்கணத்தில் படிச்சிங்கன்னா தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது கால் நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். அடிக்கோடிட்ட இதில் இம் வந்து வெளிப்படையாக வந்துருச்சு. அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எண்ணுமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இம் வந்து வெளிப்படையாகவே வந்துருச்சு. இம் வெளிப்படையாக வந்ததான் நம்ம என்ன சொல்லுவோம், எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி. ஆனால் இதில் கலித்தொகை வந்து பொருந்தாது. ஏன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். கலித்தொகைன்றது என்ன, 8 தொகை நூல்கள். சரிங்களா, அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்ன வரும்னு தெரியணும். 8 தொகை நூல்கள்னால் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதித்து 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறுன்னு சொல்லி படிப்பீங்க. சரிங்களா, அடுத்தது இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பொங்கு தாமரை, அலைக்கடல், அலைமுகில். சரிங்களா, இது எல்லாமே அலைக்கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல், அகல்முகில். ஓகேங்களா, இதெல்லாம் பாருங்கள் வினைத்தொகையில் வந்து வந்திருக்கு. இந்த புதர புயம் மட்டும் வினைத்தொகையில் வந்து வராது. நீங்கள் சொல்லி பாருங்கள், அது 3 காலத்தையும் வந்து பொருந்தி வந்து வராது. சரிங்களா, அடுத்தது ஒருமை பன்மை பிழையை நீக்க சொல்லியிருக்காங்க. நான் வாங்கிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃது அன்று. சரிங்களா, இங்கே இது வந்தால் அன்று தான் போடணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் வந்து இது நீங்கள் ரூல்ஸ் படித்தா தான் போட முடியும். ஏன்னா இதுக்கு நிறைய ரூல்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது நற்றிணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டதான் நற்றிணை. முதல் சமய காப்பியம் அப்படின்னா மணிமேகலை வந்து சொல்லுவோம். மணிமேகலையோடைய ஆசிரியர் யார் உங்களுக்கே தெரியும், கூலவாணிகம் செய்த சீத்தனை சாத்தனார். சரிங்களா, அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தனார். சரிங்களா, மணிமேகலையில் எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்னா 30 காதைகள் இருக்குது. அதில் முதல் காதை விலாவர காதை, கடைசி காதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவத்திரம். 24வது காதை என்ன அப்படின்னா ஆபுத்திரன் நாடடைந்த காதை தான் 24வது காதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணிமேகலைக்கு ஃபுல்லாக யார் வந்து உரை எழுதினாங்கன்னா நாமு வேங்கடசுவாமி வந்து உரை எழுதியிருப்பாங்க. உவேஸ் அவர்கள் வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா, மணிமேகலையோட தோழி யாருன்னு வந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. சுதமதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மணிப்பள்ளத்தீவில் புத்தப்பீடையை காவல் செய்பவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவத்திலகை. சரிங்களா, மணிமேகலா தெய்வம். மணிமேகலைக்கு எத்தனை வரங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா 3 வரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. 6th நீங்கள் வந்து இது படிப்பீங்க மணிமேகலை பற்றி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொருத்தமான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தெல்லுக் தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் கூறியிருப்பார். வீரமாமுனிவர் பிறந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத்தாலியை வந்து தெரியும். சரிங்களா, வீரமாமுனிவர் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். வேதியர் ஒழுக்கம் அவங்களோட உரைநடை நூல்கள். சரிங்களா, அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஜோசப் பெக்ஸி. அடுத்தது இனிவை 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதஞ்சேதனார். இனிவை 40 நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பூதஞ்சேதனார். சரிங்களா, அவரோட பெற்றோர் மதுரை தமிழாசிரியார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 40 பாடல்கள். சரிங்களா, இவரோட சிறப்பு பெயர் மதுரை தமிழாசிரியார் மகனார் பூதஞ்சேதனார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிங்களா, ஓகே. அம்மானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்மானை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனால் சிறையிலப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்முகன். இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ முருகனால் சிறையிலப்பட்டவன் ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. முருகனால் சிறையிடப்பட்டவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்முகன்.
திருக்குறள் இது நம்ம ஈஸியாக போட்டலாம். திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா திருக்குறள். அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களோட பெயர்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ஓஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது மூவருளா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சோழர் மன்னர்களை பற்றி பாடப்பட்டதான் என்ன அப்படின்னா மூவருளா. வளன் என்னும் பெயரால் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசை. வளன் என்னும் பெயரால் அழைக்கப்படுவர் யார்? சூசை. நூலின் 97 வெண்பாக்களும் மனப்போக்கும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் யார்? காரியாசான்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணத்தை சேர்ந்தவர். கடவுள் வாழ்த்தோட 97 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சிறுபஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சம்னா 5, சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெருபஞ்ச மூலம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வில்வம், பெருங்குமிழ், தழுத்தாழை, பாதி, வாகைன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். மருந்தால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தை சொல்லுவாங்க. கலிட்டி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவைன்னு சொல்லி 3 பகுதிகளை கொண்டதான் என்ன அப்படின்னா அகநானூறு. 11th படிக்கும்போது இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா? நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதை அமைந்த பாடல் நூல் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. குறுந்தொகை பற்றி நான் இப்போ தான் சொன்னேன். ஓகேங்களா? அடுத்தது கிறித்துவ சமயத்தாரோட கலைக்களஞ்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி. இயேசு பெருமானோட வளர்ப்பு தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசை. திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு முதலாவதாக அமைந்துள்ளது அப்படின்னா திருத்தொண்ட தொகை தான். சுந்தரோட திருத்தொண்ட தொகை, அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் சிரித்து நம்பியாண்டார் வெளியிடப்பட்ட திருவந்தாதி, இதை வச்சு தான் சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை ஏற்றிருப்பாங்க திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நாலடி 400 என அழைக்கப்படும் நூல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 4 அடி 400 வேளாண் வேதம் குட்டி திருக்குறள்னாலே நீங்கள் வந்து 4 அடியார் வந்து போட்டுருவீங்க. சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுநாதரை வந்து குறிக்குது. சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னா 4 குற்றங்கள் இருக்குது. இப்போ கூட யாழோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் இப்போ குரூப் 2ல் வந்து கேட்டிருந்தாங்க 2024. அடுத்தது திரைவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். 10th வந்து படிப்பீங்க. கடவுள் கோச்சிட்டு போயிட்டு கடமானத்தை விட்டு நீங்கி வேறு இடத்துல வந்து உட்காந்துருப்பாரு. சரிங்களா? இடைக்காடான பாட்டை பாடியிருப்பாரு. அந்த பாட்டை வந்து இழந்ததுனால கடவுள் வந்து இடைக்காடர் போய் கடவுள்கிட்ட முறையிட்டிருப்பாரு. ஸோ கடவுள் கோச்சிட்டு போய் வந்து உட்காந்துருப்பாரு. அதில் தான் ஒரு கொஷின் கேட்டாங்க. ஆலவாய் அப்படின்னா எந்த ஊரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையை வந்து குறிக்கும். இப்போ 2024 குரூப் 2ல் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள்? நான் இப்போ தான் சொன்னேன் 97 வெண்பாக்கள் இருக்குது. சமணத்தை சேர்ந்தவர். அவரோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் வந்து சொன்னேன். 5 வேர்கள் சொன்னேன். கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெறிஞ்சி. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன்று படிக்கணும் அப்படின்னா தெளிவாக வந்து நம்ம படிச்சுட்டு போயிடணும். அடுத்தது பாருங்க, ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றில், சிறுபறை, சிறுத்தேல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அடுத்தது நான் என்பது 4ஆம் வேற்றுமை உருவு பெற்றால் டேஷ் அப்படின்னு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படின்னா எனக்கு அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஐ ஆல் கூ படிச்சிருப்பீங்களா? வேற்றுமை உருவுகள் ஐ ஆல் கூ, இன்னது கண். அதில் 4ஆம் வேற்றுமை உருவு என்ன? கூ வந்து வருமா? ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடுத்த சொல்லியிருக்காங்க. உவேசா பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலா, கோவை, பரணி. ஆனால் பிள்ளை தமிழ் மட்டும் வராது. சரிங்களா? அடுத்தது சுவாமிநாதன் என்று ஆசிரியர் பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா தான். சுவாமிநாதன் என்ற பெயரை உவேசா பற்றி படிக்கணும்னா 6th போய் படிங்க. உவேசா பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது உவேசாவோட வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடன் தொடராக வெளிவந்த இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் தான் வெளிவந்திருக்கும். சரிங்களா? தமிழகத்தில் காந்தியடிகளோட மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள் தான். திருவிக்காவோட செயல் நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமை வேட்டலும். சரிங்களா? உரிமை வேட்டலும் பொருளும் அருளும் தான் அவருடைய செயல் நூல்கள். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவனாலே நீங்கள் போட்டுருவீங்க அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது தமிழகத்தின் ஓட்வித் கவிஞர் பாவலர்மணின்னு சொல்லி சொன்னேன். அவருக்கு சவாலியர் விருது வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா? இங்கே பாருங்க, அவருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சவாலியர் விருது தான் கொடுத்துருக்காங்க. எழுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடலும் குறுந்தொகையும் சொல்கிறாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. தமிழ், தமிழா, திராவிடா. இது 9th திராவிட மொழி குடும்பம் படிச்சிங்கனால இந்த வரிசை வந்து நம்ம போட்டுடலாம். நடுத்திராவிட மொழிகள் அப்படின்னா தென் திராவிட மொழிகள், நடுத்திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் சொல்லி படிப்பீங்க. சரிங்களா? ஏதாவது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இதுவுமே திராவிட மொழி குடும்பத்தில் இருந்தால் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க.
கோடிட்ட இடங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சித்திரம் 8th வந்து படிப்பீங்க சரிங்களா. 9th நினைக்கிறேன் 9th வந்து கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்குப்பா இது. ராணி மங்கம்மாள் பற்றி படிக்கணும், ஓல்டு புக்கில் தான் போய் படிக்கணும் சரிங்களா. ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சித்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. ஈகை சிகரத்தின் உச்சத்தில் நின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான் சரிங்களா. இன்னைக்கான 100 கேள்விகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.